Hi friends, my life food Tamil channel வந்து நான் உங்க கற்பகம் பேசுறேன். இன்னைக்கு ஆப்பம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆப்பத்துக்கு அரிசி ஊற வைக்கணும். ஒரு அழாக்கு அரிசி, இந்த அழாக்குல ஒரு அழாக்கு பச்சரிசி, ஒரு அழாக்கு புழுங்கல் அரிசி, 1/4 அழாக்கு உளுந்து, ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுருக்கேன். இப்போ ஊற வச்சிடலாம். ஒரு 5-6 மணி நேரம் ஊற வைக்கணும். ஒரு பாத்திரத்துல போட்டு ஊற வச்சிடலாம். 5-6 மணி நேரம் ஊறினாதான் ஆப்பம் நல்லா சாஃப்டா வரும். நல்லா 3 முறை அலசி ஊற வச்சிருங்க. முதல்ல கழுவிட்டு ஊற வச்சா நல்லா இருக்கும். அரிசி உளுந்து வெந்தயத்தை நல்லா பிசைஞ்சு கழுவிக்கங்க. 4 முறை அலசி வச்சிருக்கேன். இது ஒரு 6 மணி நேரம் ஊறட்டும். அப்படியே நம்ம ஊற வச்ச அரிசி 6 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நைஸாக அரைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க. நான் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். இப்போ ஆப்பத்துக்கு மாவு அரைச்சிட்டு வந்துட்டேன். மிக்சியில் இந்த அளவுக்கு நைஸாக அரைக்கணும். இந்த மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். நான் இப்போவே கரைச்சி வச்சுருவேன். அது புளிக்கும். புளிக்க விடணும். ஒரு 5-6 மணி நேரம் புளிக்க விடணும். புளித்த பிறகு ஆப்பம் ஊற்றிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 6-7 மணி நேரம் புளிக்கணும். புளிக்க விட்டு நம்ம ஆப்பம் ஊற்றிக்கலாம். மாவு புளிச்சிடுச்சு. 6-7 மணி நேரம் ஆயிடுச்சு. உங்களுக்கு காலையில் வேணும்னா நைட்டே அரைச்சி வச்சுக்கலாம். இதில் ஒரு கரண்டி மாவு எடுத்துட்டு இப்போது தேங்காய் கொஞ்சம் போட்டு அரைக்கணும். இந்த தேங்காவை மிக்ஸியில் போட்டு நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த தேங்காய் வந்து தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு சர்க்கரை. இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். தேங்காய் இதிலே ஊற்றிக்கலாம். நான் மொத்தமே 400 கிராம் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு இந்த திக்னஸ் இருக்கணும். தோசை மாவுக்கும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் நல்லா வரும் ஆப்பம். இது மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தேங்காய் பால் செய்யறதுக்கு தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். பால் எடுக்கணும். அதுக்கு இந்த ஏலக்காவையும் அதிலே போட்டு அரைச்சிக்கோங்க. நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். தேங்காய் பால் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வடிகட்டிக்கணும். அந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டி பால் எடுத்துட்டேன். இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தியாக வேணுமா கம்மியாக வேணுமா வெல்லம் கூட போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பால் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ ஆப்பம் சுட்டு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஆப்பக்கடாய் வச்சுக்கலாம். இது லைட்டாக சூடாகணும். ஆப்பச்சட்டி சூடாயிடுச்சு. மாவு ஊற்றிக்கலாம். இது நடுவில் ஒரு கரண்டி வச்சுக்கோங்க. 1 கரண்டி. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு. இதை அப்படியே கையில் எடுத்து சுற்றி விடணும். சுற்றி விட்டு மூடி விட்டுடலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. ஒரு 1/2 நிமிஷம் பொறுத்து லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இல்லை நெய் கூட போட்டுக்கலாம். நீங்கள் கொஞ்சமாக திருப்பி மூடி வச்சுருங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். ஒரு கரண்டி 2 கரண்டி ஊற்றிட்டு ஈஸி தான் ஆப்பம் சொல்கிறது. அப்படியே மூடி வச்சுருங்க. 1/2 நிமிஷம் திறந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கின்னு அப்புறம் எடுத்துடலாம். ஒரு 1/2 நிமிஷத்தில் வெந்துடும். எண்ணெய் ஊற்றி உடனே எடுத்துடலாம். ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. சுவையான சத்துள்ள ஆப்பம் தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆப்பம் சூடாக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.